அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்புல இருக்க மிக முக்கியமான அணிகள், திணைகள், துறைகள். வரப்போற ஆஃபில் எக்ஸாம்லையும் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா திணை, துறை, அணிகள். ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸியா மார்க் வாங்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி உள்ளது. ஓகேவா? ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும், படிக்க வேணாம், அதுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஓமை என்ன, எடுத்துக்காட்டு ஓமைனா என்ன, நிரல் நிறை அணினா என்ன, பொருள் வேற்றுமை அணினா என்ன, தொழில் ஓமை அணினா என்ன, இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு கான்செப்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா போதும், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா தான் இது. அதுக்கப்புறம் திணைத்துறை உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்கறது எது அப்படின்னா செவி எறிவு துறையை வந்து விளக்குங்க, பாடான் திணையை விளக்குங்க, பொருள்மொழி காஞ்சி துறையை விளக்குங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பா வரப்போற ஆஃபில் எக்ஸாம் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாம் சரி, கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்க போது. அதனால என்ன பண்ணணும், இந்த திணைத்துறை அணிகள் இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. பார்க்கலாமா? நம்மளோட தாரக மந்திரம் என்ன? திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, கடின உழைப்பு. திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி. இதான் நம்மளோட தாரக மந்திரம். அதுபடி என்ன பண்ணணும், நீங்க படிக்கணும். வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல உங்களோட இலக்கு அப்படின்றது என்ன இருக்கணும், இன்டர்னல் மார்க் கூட சேர்த்து 95+ அப்படின்றது உங்களோட இலக்கா இருக்கணும். பார்க்கலாமா இன்னைக்கு அணிகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இருக்கிறதுல ஈஸியான அணி அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உவமை அணி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியானது, ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். சொல்ல வர்றது வந்து என்னது டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கும். சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், இது ஓமேனியா இல்லை எடுத்துக்காட்டு ஓமேனியா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்கலாமா? ஓகேப்பா. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உவமை அணி. உவமை அணினா என்ன? சரி, நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு ஒரு அணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. என்ன சார் இது ஒரு திருக்குறள், அதுல என்ன சார் அணி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை என்னது, அந்த நிலம் எப்படி வந்து தன்னை நோன்றவங்களை எப்படி வந்து அது வந்து சமாளிச்சுக்குமோ, தன்னை நோன்றவங்களை எப்படி வந்து அது வந்து பார்த்துக்குமோ, என்னது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, என்ன பண்ணாது, யாரையும் என்ன பண்ணாது. அது மாதிரி வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றவங்க என்ன பண்ணக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த திருவள்ளுவர் சொல்றாரு. அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது அகழ்வாரை தங்கும் நிலம் போலனா தன்னை நோன்றவங்களை எப்படி வந்து பொறுத்து கொள்ளுதோ அந்த நிலம், அதே மாதிரி என்ன பண்ணணும், உங்களை திட்டுறவங்களை, உங்களை இகழ்றவங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, எய்த்து பேசாம என்ன பண்ணணும், பொறுத்து கொள்ளணும் அப்படின்றதான் இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றாரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த இடத்துல நடுவில் என்ன வார்த்தை வருது, போல அப்படின்ற வார்த்தை வருதா? என்ன வார்த்தை வருது, போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்ப போல அப்படின்ற வார்த்தை என்ன இருக்கு, வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது ஓமையணி. வெளிப்படையா வரல, மறைஞ்சு வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அவ்வளவுதான். ஓமையணியை பொறுத்தளவு இதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஓமையணினா என்ன, எடுத்துக்காட்டு ஓமையணினா அப்படின்றத எழுத போறோம். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொறுத்தல் தலை. அதோட பொருள் என்ன அப்படின்னா, எப்படி வந்து நிலம் வந்து தன்னை நோன்றவங்களை வந்து பொறுத்து கொள்ளுதோ, அதாவது மண்ணை போய் நோன்றாங்களோ அப்ப எப்படி வந்து நிலம் என்னது ஏதாச்சும் ரிவெஞ்சா பண்ணுது, அதெல்லாம் இல்ல, என்னது அது எப்படி பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், உங்களை இகழ்றாங்க, உங்களை வந்து மனசை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி அந்த மண் எப்படி வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அது எப்படி வந்து பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், மற்றவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்க வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது, அதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்றதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அதான் பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. என்னது போல அப்படின்றது ஓம உருபு, போல அப்படின்றது என்னது ஓம உருபு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்ப ஓமானம் ஓமேயம் நடுவில் ஓம உருபு வெளிப்படையாக வந்துள்ளது. இந்த மாதிரி வந்து அதை என்ன சொல்றாங்க, அதுதான் ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. இதை எடுத்துக்காட்டு ஓமையணி நடுவில் அந்த போல அந்த வார்த்தை வந்து மறைஞ்சிருக்கும். சரி, ஓம உருபுகள் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓம உருபுகள் இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். போல, போன்ற, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உழல, தற்று, அற்று, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஓம உருபுகள். இந்த ஓம உருபுகள் என்னது, நல்ல வெளிப்படையா வரும். இவங்கள உடம்பாறு இல்லாத ஒரு வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. தற்று வருதா,
அப்ப இத மாதிரி என்னது இந்த ஓம உறுப்புகள்லாம் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, அததான் ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓமையணி என்ன புரியுதா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி வந்து தன்னை வந்து தோன்றவங்களை எப்படி வந்து அந்த மண்ணு வந்து என்ன பண்ணுது பொறுத்து கொள்ளுதோ, அதே மாதிரி உங்களை வந்து யாராச்சும் ஒருத்தர் இகழ்றப்பையோ உங்களை வந்து ஏதாச்சும் கஷ்டப்படுத்துறப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த நிலம் போல நீங்களும் பொறுத்து கொள்ளணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்ற வராரு திருவள்ளுவர். ஓகேவா, இதுதான் என்னது ஓமையணி. இப்ப பாருங்களேன், உவமை உவமேயம் இரண்டையும் இணைக்கும் ஓம உருபு வெளிப்படையாக வருவது ஓமையணி. அவ்வளவுதான். உவமேயம் என்னது, ஓமையையும் உவமேயத்தையும் நடுவில் இருக்கு ஓம உருபு வெளிப்படையா வர்றது என்னது, அதுதான் ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உவமை உவமேயம் இரண்டையும் இணைக்கும் ஓம உருபு வெளிப்படையாக வருவது ஓமையணி. சார் நான் என்னோட நோட்ஸ்ல இந்த மாதிரி இல்லவே இல்லை சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். என்னது அவங்க திருத்தும் போது இந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கான்னு திருத்துவாங்க. அது மாதிரி உள்ளதை மட்டும் தான் நான் எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கேன். உங்களோட நோட்ஸ்லயோ இல்லை உங்களோட கைட்லயோ சார் இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷனா இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு எலாபரேட்டே இருக்கு சார் அப்படின்னா சூப்பர், அதை கூட நீங்க எழுதலாம். ஆனா மினிமம் இதெல்லாம் எழுதிருக்கணும் அப்படின்றதான் இதுல சொல்ல வர கருத்து. ஓகேவா, அப்ப என்னது இதெல்லாம் வந்து மினிமம் நீங்க எழுதிருக்கணும். ஓகேவா, என்னது அதுல எக்ஸாம் ஹால்ல இதெல்லாம் மினிமம் எழுதிருக்கணும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதுறீங்க, அவங்களோட நோட்ஸ்ல கைட்ல வந்து அதிகமா பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சூப்பர், அதை கூட நீங்க எழுதலாம். ஓகேவா, ஆனா இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். என்னது அணி விளக்கம் இருக்கணும், அதோட எடுத்துக்காட்டு பாடல் இருக்கணும், எடுத்துக்காட்டு விளக்கம் இருக்கணும், அதோட எடுத்துக்காட்டு பொருத்தம் இருக்கணும். இது எல்லாமே நீங்க எழுதிருக்கணும். இந்த 4 சப்டாபிக்ஸ்ல போட்டு நீங்க வந்து என்னது வேற எடுத்துக்காட்டு கூட எழுதிருக்கலாம். ஆனா இந்த 4மே நீங்க எழுதிருக்கணும். இந்த மாதிரி எழுதிருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. 8 மார்க். ஓகேவா, ஒரு இதுக்கு 4 மார்க். ஓகேவா, அப்ப உங்களுக்கு அணி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 4 மார்க்கு, திணைத்துறை தெரிஞ்சதுன்னா ஒரு 4 மார்க்கு, சேர்த்து டோட்டலா ஒரு 8 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியான மார்க் வாங்கலாம். அந்த மாதிரி பகுதி தான். ஓகேவா, கண்டிப்பா வந்து இதெல்லாம் நீங்க படிக்காம போவே கூடாது. கண்டிப்பா வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, இதை பார்த்துட்டு நீங்களே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, சார் இந்த கொஸ்டின் கேட்டாங்க சார், சார் இந்த கொஸ்டின் கேட்டாங்க சார், தொழில் ஓமியனியை கேட்டாங்க சார், எழுதிட்டேன் சார் அப்படின்னு நீங்களே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான என்னது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு அணிகள் அப்படின்றதா. அணிகள்ல வந்து ஓமையணி அப்படின்னு என்ன புரிஞ்சுதா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மைகள்வாறு பொறுத்தல் தலை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மைகள்வாறு பொறுத்தல் தலை. இந்த ஒரு திருக்குறள் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஓகே ஓகே. இப்போ பாருங்களேன், அணி விளக்கத்தில் என்ன எழுதணும், உவமை உவமேயம் இரண்டையும் இணைக்கும் ஓம உருபு வெளிப்படையாக வருவது ஓமையணி. உவமையும் சரி உவமேயத்தையும் சரி என்னது இரண்டையும் இணைக்கிறது. என்னது இரண்டையும் இணைக்கிற உவமேயம் வெளிப்படையாக வருவது என்னது, அதுதான் வந்து ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. உடம்போடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உரன் உறைந்தற்று. என்னது பாருங்களேன், அகத்தில் உடன்பாடு இல்லாதவுடன் கூடி வாழும் வாழ்க்கை. அகத்துல வந்து என்னது ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு வந்து என்னது ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு அறம் இல்லை, அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடைய கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது. ஒரு குடிசையில பாம்பு என்னமோ எப்ப கொத்தும் அப்படின்னே தெரியாது. என்னது எப்போ வந்து நம்ம கொத்தும் எப்ப நம்ம சாவோம் அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு பயத்திலே வாழ்ற மாதிரி. அதுதான் அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடைய வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழும் வாழ்க்கை போன்றது. அதுதான் எல்லாம் சொல்றாங்க. அதுதான் ஓகேவா. அப்ப என்னது இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத எப்படி சொல்றாங்க, வெளிப்படையா சொல்லிட்டாங்களா. அப்ப தற்று அப்படின்ற வார்த்தை எப்படி இருக்கு, வெளிப்படையா வந்துருச்சா. அப்ப வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா என்னது, அத ஓமையினி. கோலோடு நின்றான் இடுவென்றது போலும் வேலோடு நின்றான் இரவு. என்னது கோலோடு நின்றான் இடுவென்றது போலும் வேலோடு நின்றான் இரவு. அதாவது வந்து ஒரு அரசன் தன்னை வந்து கரெக்டா வந்து ஆட்சி செய்யல அப்படின்னா ஒரு மக்கள்கிட்ட அடிச்சு குடிச்சு வந்து வரி வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயமும் சரி, இல்ல வந்து என்னது ஒரு வழிப்பெரிய சேனால ரோட்ல போகும்போது ஒரு வழிப்பெரிய சேனால அவனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரிதான். அப்ப என்னது போலும் அப்படின்ற வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கா. கோலோடு நின்றான் இடுவென்றது போலும் வேலோடு நின்றான் இரவு. அதுதான் இந்த ரெண்டு வார்த்தை ரெண்டுக்கும் போல அப்படின்ற வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப போல அப்படின்னு வெளிப்படையா வந்தானது அது ஓமேனி. இந்த மாதிரி எந்த எடுத்துக்காட்டுனா நீங்க எழுதலாம். ஓகேவா. அப்ப அணி விளக்கம் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு, அதுக்கு எடுத்துக்காட்டு பாடல் கண்டிப்பா எழுதணும். ஓகேவா. அணி விளக்கம் அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு பாடல். ரைட்டா, இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். அணி விளக்கம் என்னன்னு எழுதணும், எடுத்துக்காட்டு பாடல் எழுதணும். ஓகேவா. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு, இதை எழுதிக்கோங்க. உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. இதுல இன்னொன்னு என்னன்னா, உங்களோட 12ஆம் வகுப்புல இருக்க இந்த திருக்குறள்கள், அதனால வந்து இதை நீங்க சூஸ் பண்ணி எழுதலாம். பாக்குறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் மார்க் போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா. அதனால நீங்க இதை சூஸ் பண்ணி கூட எழுதலாம். ஓகேவா. அப்ப என்ன பண்ணணும், இந்த திருக்குறள் அப்படின்றது எழுதலாம். உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை எப்படி இருக்கு, குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. அகத்தில் உடன்பாடு நம்பிக்கை இல்லை, பயமா இருக்கு, அது ஒரு அறம் இல்லாத மாதிரிலாம் இருக்காங்க அப்படி இருக்கும்.
ஒரு குடிசையில என்னது ஒரு குடிசையில சேர்ந்து இருக்கிறதுக்கு சமம், அந்த பாம்போடு இருக்கிறதுக்கு சமம். என்னவோ எப்போ வந்து கொத்துனே தெரியாது, பயந்துகிட்டே இருக்கணும். இப்படி இருக்கணும், பயந்துகிட்டே இருக்கணும். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றதான் என்ன சொல்றாங்க, தற்று அப்படின்றத வெளிப்படையா வச்சு இது ஓமையணி அப்படின்றத விளக்கி இருக்காங்க. ரைட்டா? அப்ப எடுத்துக்காட்டு பொருத்தம் பாருங்களேன். குடிசையில் பாம்பு வாழ்வது ஊமை. ஓகேவா? என்னது பாம்போடு உடனிருந்தற்று அப்படின்றது என்னது உவமை. உவமேயம் அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் வாழும் வாழ்க்கை என்னது இது உவமை. இது என்னது உவமேயம். ஓகேவா? இது உவமை ஒரு என்னது தற்று. அதான் தற்று அற்று வருதுல. உடன்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை குடங்குருள் பாம்போடு உடன் உறைந்தற்று அற்று தற்று. ஓகேவா? எதுனாலும் ஓகேதான். வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஓமேனி. இக்குறட்பாவில் ஊமை ஓமேயம் இரண்டையும் இணைக்கும் ஓமொருபு வெளிப்படையாக வருவதா இது ஓமேனி ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? ஈஸியா மார்க் வாங்கலாம். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஆனா நீங்க வந்து உங்களோட நோட்ஸ்ல இல்ல கைட்ல வந்து எலாபரேட்டா இருக்கு சார், இன்னும் வந்து பெருசா எழுதிருக்காங்க சார், ஓமேனி இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காங்க சார், சூப்பர். ஓகேவா? அதை கூட நீங்க எழுதலாம். ஓகேவா? அப்ப எழுதிருவீங்களா ஓமேனி? ஈஸியா இருக்கா? ஓமேனி என்னன்னு தெரியுதா? ஆனா இந்த இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். போல, போன்ற, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உருளை, அற்று தற்று இந்த வார்த்தையெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓமேனியா இல்லையா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அப்ப என்ன எழுதணும் அப்படின்றத பாருங்க. அணிகள் அப்படின்னு டாபிக் போடணும். அதுல ஓமேனி அப்படின்றது ஓமேனியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உவமை அணியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். அப்ப அணி விளக்கம் உவமையும் சரி இல்ல ஓமையும் சரி ஓமேயம். ஓகேவா? ஓமை உவமேயம் அது இரண்டையும் இணைக்கும் ஓம உருபு. ரெண்டு இணைக்கிறது ஓம உருபு. வெளிப்படையாக வருவது ஓமேனி. எடுத்துக்காட்டு ஓமேனா உவமை உவமேயம் இரண்டையும் வெளிப்படையாக இல்லாமல் மறைந்து பொருளை காட்டுவது என்னது அது எடுத்துக்காட்டு ஓமேனி. புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? அப்போ உவமேனிக்கும் எடுத்துக்காட்டு ஓமேனிக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் மறைந்து வந்தால் அது என்னது அது எடுத்துக்காட்டு ஓமேனி. ஓகேவா? அது வெளிப்படையாக வந்தால் அது ஓமேனி. எடுத்துக்காட்டு ஓமேனி ஓமேனி மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த திருக்குறள் போலாமா? அப்ப என்ன எழுதுறோம் பாருங்க. அப்ப திருக்குறள் எழுதணும். உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. உடன்பாடு இல்லாதவரோட வாழ்க்கை எப்படி இருக்குமா? குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் ஓடும் வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வதை போன்றது. ஒரு குடிசையில இருக்க பாம்போடு இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னவோ எந்த நேரத்துல வந்து கொத்துன்னு தெரியாது, எந்த நேரத்துல நம்ம சாவோன்னு தெரியாது. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? பயந்து 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 வாழணும். கரெக்டா? வீட்டுல ஒரு எலி இருக்குனாலே பயமா இருக்கும். ஒரு பாம்பே இருக்குன்னு அப்படி இருக்கும், எப்படா இந்த திருச்சி ஓடிடுவோமா அந்த வீட்டை விட்டு அப்படின்லாம் தோணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அப்ப என்னது அந்த மாதிரி இருக்கிற செயல் அப்படின்றத திருவள்ளுவர் இதுல சொல்றாரு. அப்ப இது என்ன அடங்கியிருக்கு? அணியில உவமை அணி அப்படின்றது அடங்கியிருக்கு. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? ஓமேனி என்றால் என்ன? ஓமேனியை சான்றுடன் விளக்குக. ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன்? அனலைசிஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? என்னது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் அனலைசிஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கவலைப்பட வேணாம். கண்டிப்பா நம்பிக்கையா படிக்கலாம். கண்டிப்பா வரப்போற ஆஃபீல் எக்ஸாம் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாம் சரி, கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து உவமை அணி முடிஞ்சிருச்சு சார். அதுக்கு அடுத்து என்ன சார் அணி சார்? சொற்பொருள் பின்வரு நிலையினி. நான் சார் சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா அதுலயே இருக்கு பாருங்களேன். சொல்லும் பொருளும் பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அதுதான் பின்வரும் நிலையினி. சொல்லு அதே பொருள்ல திருப்பி 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 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்றாங்க? அதுதான் சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. செய்யுளில் முன்னர் வந்த ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையினி. அவ்வளவுதான். செய்யுள்ள முன்னாடி வந்து ஒரு சொல், செய்யுள்ள முன்னாடி வந்து ஒரு சொல்லு மீண்டும் மீண்டும் சும்மா சும்மா திருப்பி திருப்பி வருது தந்து அந்த ஒரு பொருளை தான் தரணும், வேற வேற பொருளை தரக்கூடாது. என்னது? அதே ஒரு பொருளை தான் தரணும். அப்போ ஒரு பொருளை தருவது என்னது? அது சொற்பொருள் பின்வரு நிலையினி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற திருக்குறள் பாருங்களேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்றதுல பொருள் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா? பொருள் மெய்ப்பொருள். அடுத்தது எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வருதா? அதான் எந்த ஒரு பொருளையும் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் உண்மை தன்மையை காண்பது அறிவு. எந்த ஒரு பொருளையும் என்னது யார் வேணா அதெல்லாம் சொல்லலாம். என்ன சொல்லலாம் வந்து உங்கள்கிட்ட இந்த உலகம் எப்படி திரும்ப உருவானுச்சு, என்னது இதுல வந்து பெரிய பிக் பேங் தியரின்னு ஒன்று இருந்துச்சு, இந்த மாதிரி எதை வேணா வந்து சொல்லலாம். ஆனா என்ன பண்ணணும்? நீங்க எதை சொன்னாலும் அப்படின்னு காது கொடுத்து நம்பிடக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாரு உங்களை பத்தி மற்றவங்கள்ட்ட சொன்னாலும் சரி, மற்றவங்களை பத்தி உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி, நம்ம ஒரு விஷயம் நம்ம தமிழ்ல அழகா இருக்கு என்ன பாத்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் படிப்பீங்க, சயின்ஸ் படிச்சீங்கன்னா சயின்ஸ் மட்டும் தான் படிப்பீங்க. ஆனா நம்மளோட வாழ்க்கையோட சேர்ந்து நம்ம விஷயத்தை கத்துக்கிறது எங்க படிக்கலாம் அப்படின்னா தமிழ்ல மட்டும் தான் படிக்க முடியும். பாத்தீங்களா? அதான் நம்ம வந்து என்னது யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்காத அப்படின்னு அறிவுரை வேற எங்க சப்ஜெக்ட்ல சொல்றாங்களா பாருங்க. சயின்ஸ்ல சொல்லியிருக்க மாட்டாங்க, சோசியல்ல சொல்ல மாட்டாங்க, இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டாங்க, மேக்ஸ்ல சொல்ல மாட்டாங்க. தமிழ்ல தான் எப்படி நம்ம அறநெறியோடு வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தமிழ் படிக்கணும்.
என்னது தமிழையும் வந்து மார்க்குக்காக படிக்கக்கூடாது, தமிழ் தானே அப்படின்னு படிக்கக்கூடாது, என்னது தமிழ் தேனே அப்படின்னு படிக்கணும். சார் எனக்கு தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா இன்னைக்கே இப்போ என்ன பண்ணுங்க, தலைவாணி எடுத்து தமிழ் உயிரே அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். வேற வழியே இல்லை, தமிழை படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? என்னது 10 மார்க் போக 90 மார்க் நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஓகேவா? தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேவா? இல்லை ஒரு காரியத்துக்காக தான் சார் நான் தமிழை படிப்பேன் அப்படின்னா காரியத்துக்காக பழகிற உங்கள் ஃப்ரெண்டு உங்க கூட இருப்பாங்களா? கடைசி வரையும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீயும் காரியத்துக்காக தமிழை பார்த்த அப்படின்னா அந்த காரியத்துக்காக வந்து தமிழ் வந்து உனக்கு கை கொடுக்காது. என்ன பண்ணணும்? ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்டாக நீ போய் படிக்கணும், புக் எடுத்து வந்து ஓ இதுவா ஓகே இன்ட்ரெஸ்டாக தமிழை படிக்கணும். சார் நான் சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சார் படித்தேன், தமிழ் வந்து கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. தமிழ் வந்து ஈஸி தான். ஓகேவா? இருக்கிற சப்ஜெக்ட்லேயே ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னா தமிழ் தான். ஈஸியாக படிக்கலாம், கதை மாதிரி எழுதலாம், கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா? அப்போ எழுதுவீங்களா அந்த இதை? ஓகேப்பா. அடுத்து இந்த திருக்குறள் பாருங்களேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த திருக்குறள் அதான் எப்பொருள் யார் யார் வேணா எதை வேணா சொல்லட்டும், ஆனால் அதோட உண்மைத்தன்மையை நீங்க கண்டறிக்கணும். அதுதான் இக்குறளில் பொருள் என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவதால் சொற்பொருள் பின்னுரை. இதுல பொருள் அப்படின்ற சொல் என்ன பண்ணுது? மீண்டும் மீண்டும் வருது. எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப பொருள்ன்ற வார்த்தை ரிப்பீட் ஆகுதுக்கா? அப்ப சொல்லும் அப்ப பொருள்ன்ற வார்த்தை ஒரு பொருளுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு பாருங்களேன். இந்த இடத்துல பொருள் அப்படின்னு வந்தது ஒரே அர்த்தத்தை தான் கொடுத்துருக்கு, இங்கேயும் பொருள் வந்தப்போ ஒரே அர்த்தத்தை தான் கொடுத்துருக்கு, இங்கேயும் பொருள் வந்தப்போ ஒரே அர்த்தத்தை தான் கொடுத்துருக்கு. அப்ப சொல்லும் பொருளும் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது, அது முக்கியம். ஓகேவா? என்னது ஒரே பொருளை தருவதானது சொற்பொருள் பின்வரு நிலையணி. இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரிப்பீட்டா வந்தாலும் அது என்ன பண்ணுது? ஒரே பொருளை தான் தருது. இதுதான் என்ன சொல்றாங்க? சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்பயுமே வந்து அணி விளக்கம் எழுதணும். அணி விளக்கம் எழுதாம நீங்க எழுதக்கூடாது. சார் இந்த சப் டாபிக்லாம் நான் போடணுமா சார் அப்படின்னா சப் டாபிக்லாம் போட்டே ஆகும். ரைட்டா? சப் டாபிக்லாம் போட்டால் மட்டும் தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். உங்களோட நோட்ஸ்ல கைட்ல இதை விட எலாபரேட் இருக்குன்னா சூப்பர், அதையும் கூட நீங்க எழுதலாம். ஓகேவா? பாருங்களேன். அணி விளக்கம் செய்யுள் முன்னர் வந்து சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது என்னது? சொற்பொருள் பின்வரு நிலையணி. செய்யல முன்னாடி வந்து சொல்ல வந்து திருப்பி வந்து என்ன பண்ணுது? ஒரே பொருளை தருது. இந்த மாதிரி ஒரே பொருளை தந்துச்சுன்னா அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. அதுக்கு எடுத்துக்காட்டு பாடல், எடுத்துக்காட்டு சான்று எதை வேணா நீங்க எழுதலாம். ஓகேவா? எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னது? யார் எதை வேணா சொல்லட்டும், திருக்குறள் அப்பயே சொல்லிக்காரு, யார் எதை வேணா பேசிட்டு இருக்கட்டும், ஆனா வந்து அதை நீ அப்படியே நம்புனியா? என்னது? அவன் வந்து ஒரு பெண்ணை திருடணும் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு வந்து உன்கிட்ட சொல்றான், நீ பாத்தியா? என்னது? உங்களோட கேள்வி. நான் பார்க்கவே இல்லை, நான் அதை எப்படி வந்து உண்மைன்னு நான் சொல்ல முடியும்? என்னது? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஓகேவா? கண்ணால பார்க்கறதும் உண்மை கிடையாது, காதால கேட்கறதும் உண்மை கிடையாது, தீர நம்ம ஆராய்கிறோம்ல அதுதான் மெய். ஓகேவா? அதனால எந்த விஷயத்தையும் நீங்க எடுத்த உடனே கண்மூடித்தனமா நம்ப கூடாது. உண்மையா ஃபர்ஸ்ட் நீ சொல்றது உண்மையா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் மெய்யா அப்படின்னு ஆராயணும். அதுக்கப்புறம் வந்து நீ கண்ணால பாத்தியா ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது உண்மைதான் அப்படின்னு நம்புவோம். ஃபர்ஸ்ட் நம்மளே கேட்டுக்கணும். நீ ஃபர்ஸ்ட் கண்ணால பாத்தியா, நடந்தது அதுதான் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களை நீயே கேட்டுக்கணும். அதுதான் இந்த சொல்ல வரும். எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அது எப்படி வேணா இருக்கலாம், அதோட உண்மைத்தன்மையை நம்ம கண்டறியணும். அது யார் யார் எதை சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்பிட்டு போக கூடாது. யார் சார் இந்த கதையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா அப்படியாச்சும் இந்த கொஸ்டின் எழுதுவீங்க தான். ஓகேவா? சரி, ஏன்னா மறந்து போயிடும் அதில் என்ன திருக்குறள் வரும்ட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், ஓ இந்த கதையெல்லாம் சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகப்படுத்தியாச்சு இந்த திருக்குறள் எழுதணும். ஓகேவா? எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு பொருளையும் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளோட உண்மைத்தன்மையை காண்பதே அறிவு. யார் எதை வேணா சொல்லட்டும், அது உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம ஆராயணும் அப்படின்றத இதில் சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து எடுத்துக்காட்டு பொருதும் இக்குறளில் பொருள் என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் அப்படின்றது என்ன பண்ணுது, மீண்டும் மீண்டும் வருது. மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவதால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி என்கிறார்கள். இது என்ன சொல்றாங்க, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சொற்பொருள் பின்வரு நிலையணி புரியுதா? அப்போ ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா வரப்போற ஆஃபர் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அதோட அடுத்து பொருள் வேற்றுமை இனி. பொருள் வேற்றுமை இனினா என்ன சார், கஷ்டமா இருக்குமா சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமையை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உள்ள அதோட டிஃபரன்ஸை சொல்லுவாங்க. அவ்வளோதான் பொருள் வேற்றுமை இனினா. வேற்றுமை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் வேற்றுமை இனி அப்படின்னு என்ன சொல்ல போகலாம், அதுவும் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. என்னது, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட விடுது வந்து வேற்றுமை இனி தான். தீயினால் சுட்டப்புண் வந்து என்னது, உடனே ஆறிடும், அதுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்கும், அது ஆறிடும். ஆனால் நாவால் சுட்டவடு ஆறவே ஆறாது. நீங்கள் வந்து என்ன திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்களை அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளில் வந்து அந்த அடி வந்து என்னது தழும்பு மறைஞ்சிரும். ஆனால் ஒருத்தவங்களை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்குள்ள அந்த வடு அப்படின்றது மாறவே மாறாது. அதுதான்
தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு அப்படின்றது வேற்றுமை அணி. அதே பொருள் வேற்றுமைன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஒற்றுமையை சொல்லுவாங்க, ஒற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் டிஃபரன்ஸை காமிப்பாங்க. அதுதான் இப்போ பாருங்களேன், இருவேறு பொருள்களிடையே ஒற்றுமையை முதலில் கூறிய பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமை என்ன, ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேறுபடுத்தி காட்டுவாங்க, அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத வேறுபடுத்தி காட்டுறது என்னது பொருள் வேற்றுமை அணி. வெறும் வேற்றுமை என்னது எழுதணும், தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறதே நாவினால் சுட்டவிடு, அது வேற்றுமை அணி. புரியுதா? கண்டிப்பா வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கு, ரைட்டா? இந்த கேள்வினா இந்த கேள்வி இல்ல, இருக்கிற எல்லா கேள்வியில இருந்து ஒரு 2 கேள்வி அப்படின்றது இருக்கு. திணையில இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, துறையில இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, அணில இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஈஸியா 8 மார்க் வாங்கலாம். ஏன் சார் அப்ப 8னா 16 மார்க்ல சார் வரும் அப்படின்னா அப்படி கிடையாது. என்னது அல்லது கொஸ்டினா இருக்கும். சில டைம் என்ன பண்ணுவாங்க, அல்லது கொஸ்டின் கேட்டுருவாங்க. பாடான் திணை அல்லது வேற்றுமை பொருள் வேற்றுமை அணியை விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் துறை ஒரு கொஸ்டின் தனியாக கேட்கலாம். ஓகேவா? அது டிஸ்ட்ரிக்டை பொறுத்து கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது மாறுது. ஆனால் வந்து கண்டிப்பா திணை துறை அணிகள்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு, ரைட்டா? ஓகே, அப்போ பாருங்க என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது மறுபடியும் பாருங்க. ஓகேலாம், ஃபர்ஸ்ட் 2 பொருள் இருக்கு. அதாவது வந்து என்னது பொருள் வேற்றுமைனா உள்ள 2 பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. 2 பொருள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஒற்றுமை என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒற்றுமையை சொல்லுவாங்க. ஒற்றுமையை முதலில் கூறி பின் என்ன பண்றாங்க, வேற்றுமையை காட்டுவது. பின்னாடி என்ன பண்றாங்க, இதுக்கு என்ன வேற்றுமை, இதுக்கு என்ன வேற்றுமை, இதுக்கு என்ன வேற்றுமை இருக்கு, இதுக்கு என்ன வேற்றுமை இருக்குன்னு வேற்றுமையை சொல்லுவாங்க. அதுதான் என்னது பொருள் வேற்றுமை அணி. புரியுதா? அப்ப என்னன்னு புரியுதா? அது பொருள் வேற்றுமை என்னன்னு கிளியர் ஆகுதா? இப்ப பொருள் வேற்றுமை என்னது, முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இருவேறு பொருளுடைய ஒற்றுமையை கூறி பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அதோட வேற்றுமையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற்றுமையை சொன்னா என்னது, அதுதான் வந்து பொருள் வேற்றுமை அணி, ரைட்டா? அப்ப வந்து அதோட எடுத்துக்காட்டு பாடல பாருங்களேன். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழு விளங்கி ஏங்கொழுநேர் ஞாலத்தை இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்குதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்றது தண்டி அலங்கார பாடல் ஒண்ணு. ஓகேவா? என்னது தண்டி அலங்கார பாடல் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இது என்னது, இது பொருள் வேற்றுமை அணியில உள்ளது. ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? அது எடுத்துக்காட்டு விளக்கத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எடுத்துக்காட்டு பொருத்தத்தோட முடிக்கணும், ரைட்டா? எப்பயுமே இப்படிதான் வந்து நீங்க எழுதணும், ரைட்டா? இல்லைன்னா வந்து என்னது மார்க் போட மாட்டாங்க. கண்டிப்பா அந்த சப் டாபிக்லாம் எழுதணுமா சார்னா எழுதிதான் ஆகணும், ரைட்டா? ஓகே, அணி விளக்கம். அணி விளக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் அணி விளக்கத்தை இதான், இருவேறு பொருளுடைய ஒற்றுமையை கூறி பின்னாடி வந்து அதோட பின் வேறுபடுத்தி காட்டுறதானது அது பொருள் வேற்றுமை அணி அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். ஓகேவா? அதை சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துக்காட்டு பாடல். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி, ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி எங்களுநேர் ஞாலத்தை இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கோதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்ற பாடல். இது எங்க இருக்கு அப்படின்னா தண்டி அலங்காரத்துல இருக்கு. இது எழுதணும். என்னது எங்க இருக்கு, தண்டி அலங்காரத்துல இருக்கு. எங்க இருக்கு, தண்டி அலங்காரத்துல இருக்கு. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்களுடைய ஞாலத்தை இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கோதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். ஏன் சார் இது 2 முன்னாடி படிச்சு காமிக்கிறீங்கன்னா நீங்க எழுதணும். இந்த கொஸ்டின் வந்து அதுக்காக தான். ஓகேவா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்குழுநேர் ஞாலத்தை இருளகற்றும். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்களுநேர் ஞாலத்தை இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரம். இதை சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்ப எடுத்துக்காட்டு விளக்கம் இதுல என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கதிரவன் தமிழ் ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க, ஒப்புமையா கூறுறாங்க. பின்னாடி வேற்றுமை என்னன்னு சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, எடுத்துக்காட்டு இலக்கத்துல கதிரவனை பத்தி என்ன ஒற்றுமை சொல்றாங்க, தமிழை பத்தி என்ன ஒற்றுமை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றுபவன். என்னது இது, உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றுபவன் தான் யாரு, கதிரவன். உயர்ந்த பொதிகை மலையிலிருந்து தோன்றியவள். உயர்ந்த பொதிகை மலை, நம்மளோட பொதிகை மலை இருக்குல்ல, அங்க யார் இருந்தா, தமிழ் புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்களா? குற்றால குறமஞ்சி ஏற்று திரிகூட ராசப்ப கவிராயர் இந்த மாதிரி வந்து மாமேதைகள்லாம் பண்ணாங்க. அந்த திருநெல்வேலி சீமையிலே அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், 7th நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதுல குறிப்பிட்டிருப்பாங்க, ரைட்டா? இந்த மாதிரி வந்து திருநெல்வேலி சீமையிலே அப்படின்ற ஒரு பாடலும் இருக்கும், அதில் தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி திருநெல்வேலியில யார் வந்தா அப்படின்றது. அதான் பொதிகை மலையிலிருந்து தோன்றியவள். நம்மளோட தமிழ் மொழி எங்க இருக்கு, அந்த மாதிரி அரிய வகையான இது வள்ளல்கள்லாம் இருக்காங்கல்ல, யாரு பாடலாம் பாடுவாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பொதிகை மலை அப்படின்றதுல இருந்தா என்ன பண்ணாங்க, நம்மளோட பாடலாம் ஏற்றுனாங்க. அப்போ உயர்ந்த பொதிகை மலையிலிருந்து தோன்றியவள். கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுபவன். கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுபவன். கதிரவன் என்ன பண்ணும், நம்ம நைட்டு ஃபுல்லா இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கதிரவன் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து வெளிச்சமே கிடைக்கும். நம்மளோட என்னது, கதிரவன் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்மளோட உலகம் என்ன பண்ணும், வெளிச்சமா கிடைக்கும். அப்ப அதுதான்
கதிரவன் கடலால் சூழப்பட்ட உலகத்தின் கடலால் சூழப்பட்ட உலகம் தான் நம்மளோடது. புற இருளை அகற்றுபவன். ஓகேவா? உலகத்தில் வாழும் மக்களின் அறியாமை எனும் அக இருளை அகற்றுபவன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இன்ன வரையுமே என்ன பண்ணுவீங்க, யார் சொன்னாலும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, ரைட்டா? நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு திருக்குறள் சொன்னேன், என்னது? எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற திருக்குறள் சொன்னேன். என்ன சொன்னேன்? யார் சொல்றதையும் அப்படி கேட்காத, என்ன பண்ண, நீ வந்து அது உண்மையான ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாரு, ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் நீ சொல்லு அப்படின்னு சொன்னா. அப்ப இங்க பாருங்களேன், உலகத்தில் வாழும் மக்களின் அறியாமை என்னும் அக இருளை அகற்றுவான். நமக்கு ஒரு அறியாமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இது தெரியல, ஆனா இப்ப நம்ம திருக்குறள் படிச்சதுனால அந்த அறியாமை அப்படின்றது போயிடுச்சா? நமக்கு அறியாமை அப்படின்னா எனக்கு தெரியல, என்ன பண்ண இத்தனை நாளா வந்து மற்றவங்க சொல்றதை வந்து காது கொடுத்து கேட்டுட்டே இருந்தேன். ஓ அப்படியாடா, நீ சொல்றதாண்டா உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த திருக்குறளை படிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆராய்ந்து பார்ப்பேன், நீ சொல்றது உண்மை தானா ஃபர்ஸ்ட், ஆமா நீ பாத்தியா ஃபர்ஸ்ட், நடந்ததை நீ பாத்தியா அப்படின்னு நம்ம வந்து நான் அவனை கேள்வி கேட்போம். அப்ப எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஓகேவா? யார் எதை வேணா சொல்லலாம், ஆனா அதோட உண்மைத்தன்மை அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் இதுல சொல்றாரு, ரைட்டா? அப்ப உலகத்தில் வாழும் மக்களின் அறியாமை என்னும் அக இருளை அகற்றுபவள். ஓகேவா? தமிழ் அப்படின்றவ நம்மளோட தாய் மொழியாக தமிழ் அப்படின்றதுனால அவள் இவள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டுறாங்க, ரைட்டா? மக்களால் போற்றுப்படுபவன். என்னது? நம்மளோட பொங்கல் வரும்போது என்ன பண்றாங்க, சூரிய பகவான் என்ன பண்ணுவோம், காலைல எழுந்திரிச்சு வணங்குவோமா பொங்கல் அன்னைக்கு, அந்த மாதிரிதான் மக்களால் போற்றப்படுபவன், மக்களால் போற்றப்படுபவன். ஓகேவா? சான்றோரால் தொழப்படுபவன். சான்றோர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் தொழுவாங்க. தமிழ் என்ன பண்ணுவாங்க, தொழுது தொழுது படித்தடிட்டு பாப்பா அப்படின்னு சொல்ல வரல பாரதியார், அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, தமிழ் வந்து தொழுது தொழுது படிப்பாங்க. இப்படி ஒரு இலக்கியம் நம்மளோட தமிழ்ல இருக்கு, இந்த மாதிரி வேற எந்த மொழியிலுமே இல்லையே அப்படின்ற அளவுக்கு எடுத்து படிப்பாங்க. ஒளிர்கின்ற கதிரவனாக இருக்கின்றான். ஒளிர்கின்ற கதிரவனாக, கதிரவன் எப்படியுமே போயிருக்கும், ஒளிரும். என்ன பண்ணுவோம், கதிரவன் எப்பயுமே நல்லா வந்து பிரகாசமா ஒளிரும். அதான் ஒளிர்கின்ற கதிரவனாக இருக்கின்றான். தனக்கு நிகரில்லாத தமிழாக இருக்கிறாள். தனக்கு என் பக்கத்துல எந்த மொழியும் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. என்னது, எனக்கு நிகர் யாருமே இல்லை இந்த உலகத்துல. தமிழ் மொழி சொல்றாங்க, ஓகேவா? தமிழ் மொழிக்கே நிகர் யாருமே இல்லை, என்கிட்ட யாரையும் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது அப்படின்றதான் சொல்றாங்க, ஓகேவா? ஆமா, நம்மளோட தமிழ் மொழியை யாரு வேற எந்த மொழியாச்சும் பக்கத்துல கொண்டு வர முடியுமா என்ன? அதெல்லாம் முடியவே முடியாது. நம்மளோட தமிழ் மொழி அவ்வளோ அழகான மொழி. இந்த மாதிரி சிறப்பு லகரம், நம்மளோட மாத்திரை, எந்த மொழிக்காச்சும் மாத்திரை இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு நெடில் குரில் நெடில் அப்படின்ற மாதிரி பிரிச்சு எழுத முடியுமான்னு சொல்லுங்க. எந்த மொழிக்குமே கிடையாது, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு மொழி. அந்த மாதிரி நம்மளோட மொழியில இருந்தா பிரிந்து சென்றதுதான் வந்து மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி சில மொழிகள். ஆனா வந்து நம்மளோட மொழிகளுக்குள்ள அவங்களோட பிறமொழி சொற்களை நீக்கினாலும் நம்மளோட மொழி தனித்து இயங்கும், ஓகேவா? ஆனா அவங்களோட மொழியில போயிட்டு நம்மளோட தமிழ் சொற்கள்லாம் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மலையாளத்துல போய் நம்மளோட தமிழ் சொற்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால மொழியே பேச முடியாது. ஏன்? நம்ம தமிழ் மொழியில இருந்து பிரிந்து போனதுதான் எல்லாமே. அப்ப நம்ம தமிழ் மொழி எவ்வளவு பெரிய மொழி அப்படின்றது தெரியுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பட்டே தமிழ் பேசப்பட்டு வருகிறது. களப்பிரர்கள் யாரு களப்பிரர்கள் யார் யாரெல்லாம் வந்தா, சிவாஜி, அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ் மொழியை அழிக்க நினைச்சாங்க. ஆனா என்னது, யாராலையும் நம்ம மொழியை அழிக்க முடியல, ஓகேவா? இன்ன வரையும் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், இன்ன வரையும் நம்ம ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு தானே இருக்கோம். நிறைய மொழி என்ன ஆயிடுச்சு, காலத்துல என்ன ஆயிடுச்சு, அழிந்து விட்டது. அதோட பேச்சு வழக்கு மாறி விட்டது, என்னது அந்த மாதிரி வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஆனா நம்மளோட தமிழ் மொழி யார் யாரோ களப்பிரர்கள் ஆண்டாங்க, பல்லவர்கள் ஆண்டாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஆண்டாங்க. ஆனா தமிழ் மொழி அழிய பெறலை. என்ன இது, இன்னை வரையும் நிலைத்து நிற்குதுல, அந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? அதுதான் சொல்றாங்க, தனக்கு நிகரால தனக்கு நிகரில்லாத தமிழாக இருக்கிறாள். தனக்கு யாரும் நிகரில்லை அப்படின்ற மாதிரி தமிழ் வந்து நிற்கிது, ஓகேவா? தனக்கு நிகரில்லாத தமிழாக நிற்கிறாள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க, ஓகேவா? என்னதான் ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் அதில் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தண்ணீர் இல்லாது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமையினி. அது மக்களால் போற்றப்படுவன், சான்றோரால் தொழப்படுவன், ஒளிர்கின்ற கதிரவனாக இருக்கின்றான், தனக்கு நிகரலாத தமிழ். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒற்றுமையை சொல்றாங்க, பின்னாடி என்ன பண்றாங்க, அதோட வேற்றுமை என்ன அப்படின்றது குறிப்பிடுறாங்க. இதுதான் என்னது, பொருள் வேற்றுமை அணி. புரியுதா? இதுதான் என்னது, பொருள் வேற்றுமை அணி. ஈஸியா இருக்கா? ரொம்ப முக்கியமான அணிகள், ரைட்டா? இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன், பார்த்துக்கோங்க. பொருள் வேற்றுமை இனி, ஓகேவா? ஈஸியா எழுதலாம். ஓகே, சொல்ற பாருங்க. பொருள் வேற்றுமை இனி, சாரி, சொற்பொருள் போச்சு. பொருள் வேற்றுமை இனி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம்.
பொருள் வேற்றுமை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இரு பொருள்களிடையே ஒற்றுமையை சொல்லுவாங்க. இரு பொருள்களுக்கிடையே என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்துக்கு என்ன வேற்றுமை இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் அது பொருள் வேற்றுமை அணி. இருவேறு பொருள்களிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை. இரு பொருளிடையே என்ன ஒற்றுமை அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, சொல்லிட்டு கடைசி என்ன பண்றாங்க, அதோட வேற்றுமை என்ன அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் என்னது பொருள் வேற்றுமை அணி. ஓகேவா? அப்ப வேற்றுமை என்னது, வெறும் வேற்றுமை என்னது, தீனார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டவிடு என்னது வேற்றுமை அணி. புரியுதா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாருங்களேன். உங்களிடை வந்து உயர்ந்த ஒரு தொலைவிலங்கி ஏங்கொழுநீர் ஞாலத்து இருளகற்றும் அங்கு விற்று மின்னேர் தனியாளி வெங்குதிரொன்று ஏன இது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்றது தண்டி அலங்கார பாடல். இது எழுதணுமா சார் அப்படின்னா எழுதியே ஆகணும். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஓகேவா? அது கண்டிப்பா இது அணி விளக்கம் எழுதுறீங்க, அதுக்கு எப்பயும் போல சான்று எடுத்துக்காட்டு பாடல் எழுதுறீங்க, அந்த எடுத்துக்காட்டுக்கான விளக்கம் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? சான்று அப்படின்னு எழுதலாம், சான்று விளக்கம்னு எழுதலாம். ஓகேவா? சப் டாபிக் ஆனால் வந்து எழுதி இருக்கணும். ஓகேவா? சப் டாபிக் எழுதாம இருக்கக்கூடாது. சார் என்னோட கைட்ல வந்து சான்றுன்னு இருக்கு சார் அப்படின்னா சான்றுன்னு எழுதலாம். சார் என்னோட கைட்ல வந்து என்னோட நோட்ஸ்ல வந்து எடுத்துக்காட்டுன்னு இருக்கு சார், எடுத்துக்காட்டுன்னு எழுதலாம். அப்ப இது பிரச்சனை கிடையாது, ஆனா எழுதியிருக்கணும். என்னது, ஆனா சான்றோ எடுத்துக்காட்டோ இல்லை வந்து எடுத்துக்காட்டு பாடலோ இல்லை எடுத்துக்காட்டு விளக்கமோ நீங்க எழுதணும். ஓகேவா? அப்ப எடுத்துக்காட்டு பாடல் என்ன, ஓங்களிடை வந்து உயர்ந்த ஒரு தொலைவிலக்கி ஓங்களினர் ஏங்களினர் ஞாலத்து இருளகற்றும் அங்கவற்றில் மின்னேர் தனியாளி வெங்குறுதொன்று இணையது தண்ணீர் இல்லாத தமிழ். அப்ப தூ இதெல்லாம் முக்கியம், தூ எழுதாம இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த ஞாலத்து அப்படின்னா அந்த பிராக்கெட்ல போட்டு தூ எழுதணும். இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும். ஓகேவா? உங்கள்ட்ட நோட்ஸ் இருக்கு, கைட் இருக்கு, அதுல இருக்கு சார், இதோட அதுல நான் சூப்பரா படிச்சு வச்சிருக்கேன் சார்னா இதை நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து பொருள் வேற்றுமை என்னன்னா ரெண்டுத்துக்கு முதல்ல ஒற்றுமையை சொல்லி கடைசியில வந்து வேற்றுமையை சொல்லுவாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டுகள் என்ன சொல்றாங்க, உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றியவன். உயர்ந்த மலை இருக்குல்ல, அந்த மலைகளிடையே தோன்றுபவன் யாரு, கதிரவன். உயர்ந்த பொதிகை மலையிலிருந்து தோன்றியவள். பொதிகை மலைகள் அங்க யார் இருந்தா, தமிழ் புலவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தமிழை வந்து வளர்த்தாங்க. அங்கிருந்து தோன்றியவள் தமிழ். கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுபவள். அது கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் இருக்குல்ல, அதோட புற இருள் என்னது, நைட்டான இருட்டாயிடுது, சூரியன் வந்து என்னது வெளிச்சம் அப்படின்றது தோன்றிடுது. அப்ப கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுபவன். உலகத்தில் வாழும் மக்களின் அறியாமை என்னும் அக இருளை உலகத்தில் வாழ்ற மக்களோட அக இருள் இருக்குல்ல, இப்ப வந்து அறியாமையோட இருந்தேன், இப்ப எனக்கு வந்து யார் எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து அந்த எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அந்த திருக்குறளை படிச்சதுக்கப்புறம் இப்ப நான் யாராச்சும் சொல்றது அப்படியே நம்புவனா, யாராச்சும் வந்து என்கிட்ட சொன்னா நான் நம்புவனா, நான் என்ன கேட்பேன், நீ பாத்தியா, நீ உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லு ஃபர்ஸ்ட், நான் வந்து திருப்பி கேள்வி கேட்பேன். அதுதான் யாரோடதையும் அப்படியே நம்பக்கூடாது அப்படின்ற திருக்குறள் படிச்சு என்னோட அக அறியாமை அப்படின்றது போயிடுச்சு. அப்ப என்னது, உலகத்தில் வாழும் மக்களின் அறியாமை என்னும் அக இருளை அகற்றுபவள். என்னோட அக இருளை வந்து அகற்றிட்டா யாரு, தமிழ். ஓகேவா? திருக்குறள் வழியா என்னது என்னோட அக இருள் அப்படின்றது போயிடுச்சு. அப்ப நான் திருக்குறளை படிச்சு வச்சுதான் எனக்கு அந்த அக இருள் அப்படின்றது போனுச்சு. அது மக்களால் போற்றப்படுபவன், சான்றோரால் தொழப்படுபவன். ஓகேவா? மக்கள் வந்து என்ன பண்றாங்க, கதிரவன் வந்து வேண்டுறாங்க, இந்த ஒரு நல்ல மழை பெய்யணும், அது என்னது நல்லா வந்து வரப்போறதுல வந்து நீங்க வெயில் அடிக்கணும், மழை பெய்யக்கூடாது, ஏன் வந்து பருத்தி போட்டிருந்தா அந்த மாதிரி என்ன பண்றாங்க, வேண்டுறாங்க. என்ன பண்றாங்க, சூரிய பகவானை வேண்டுறாங்க. சான்றோரால் தொழப்படுவன் என்னது, சான்றோர் என்ன பண்ணுவாங்க, தமிழ் புக் எடுத்து படிப்பாங்களா, அந்த மாதிரி எடுத்து படிக்கிறாங்க. ஒளிர்கின்ற கதிரவனாக இருக்கிறான், தனக்கு நிகரில்லாத தமிழாக இருக்கிறான். ஒளிர்கின்ற கதிரவன் இங்க என்னது டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்களா, தனக்கு நிகரில்லாத தமிழாக இருக்கிறார். தனக்கு பக்கத்துல எந்த மொழியும் நீ கொண்டு வந்து வைக்கவே முடியாது, என்னது எனக்கு பக்கத்துல நீ எந்த மொழியும் கொண்டு வந்து வைக்கவே முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து எடுத்துக்காட்டு பொருத்த வேண்டியது, தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றில் தமிழ் தண்ணீர் இல்லாத என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. புரிஞ்சுச்சா? அடுத்து நிரல் நிறை அணி அப்படின்னு பாருங்களேன். ஒரு சொல் ஒரு வரிசையில் நிறுத்தி அவற்றோட பொருள் தொடர்புடைய வேறு சொல்லை அடுத்த வரிசையில் நிறுத்துவது நிரல் நெறி. இப்ப பாருங்களேன், அன்பும் பண்பும் அறனும் பயனும். அப்ப இல்வாழ்க்கை அப்படின்ற வார்த்தையை வச்சு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இதுதான் நிரல். அப்படின்னா வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளுதல் அப்படின்றது பொருள். நிரல் நிறை அணினா ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளுதல் அப்படின்றது பொருள். இப்ப பாருங்களேன், ஒரு சொல் ஒரு வரிசையில் நிறுத்தி அவற்றோடு பொருள் தொடர்புடைய வேறு சொல்லை அடுத்த வரிசையில் நிறுத்துவது நிரல் நிறை அணி. ஒரு வரிசையில வச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பண்றாங்க, வரிசையா வச்சு பொருள் கொள்றது என்னது, நிரல் நிறை அணி. ஒரு சொல் ஒரு வரிசையில் நிறுத்தி அவற்றோடு பொருள் தொடர்புடைய வேறு சொல்லை அடுத்த வரிசையில், அதுக்கு பொருள் எங்க இருக்கு, அடுத்த வரிசையில இருக்கு. புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதோட பொருள்ன்றது அடுத்த வரிசையில இருக்கு. நிறுத்துவது அதுதான் நிரல் நிறை அணி. எடுத்துக்காட்டு விளக்கம் பாருங்களேன். அன்புடன் வாழ்வதே வாழ்க்கையின் பண்பு. அன்போட வாழ்க்கை வாழ்றதுதான் என்னது பண்பு, அறத்தோடு வாழ்றதுதான் என்னது பயன். அப்ப என்னது அதுக்கு நேரா இருக்கா, அன்போடு வாழ்வதே வாழ்க்கையின் பண்பு, அன்போடு வாழ்வதே இல்வாழ்க்கையின் பண்பு. அப்ப என்னது இந்த இல்வாழ்க்கை அப்படின்ற வார்த்தையை வச்சு நிரல் நிறையா இருக்கா, என்னது வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்றோமா அப்படின்னு பாருங்களேன். அன்புடன் வாழ்வதே வாழ்க்கையின் பயன். ஓகேவா? அன்புடன் வாழ்வதே வாழ்க்கையின் பயன்.
சாரி பண்பு. இந்த இதுல புரியுதா? அன்புடன் வாழ்வதே வாழ்க்கையின் பண்பு, அறத்தோடு வாழ்வதே வாழ்க்கையின் பயன். அப்ப என்னது? அதுக்கு நேர்நேரா இருக்கா? அதுக்கு நேர்நேரா இருக்கா? அப்ப இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து எடுத்துக்காட்டு விளக்கம் பாருங்களேன். அன்புடன் வாழ்வதே வாழ்க்கையின் பண்பு, அறத்தோடு வாழ்வதே வாழ்க்கையின் பயன் அப்படின்றது புரியுதா? அடுத்து எடுத்துக்காட்டு பொருத்தம் பாருங்களேன். இக்குறட்பாவில் முதலடியில் அன்பு அரண் ஆகிய சொற்கள் அமைந்துள்ளன. இதோட முதலடியில் என்ன இருக்கு? அன்பு அரண் ரெண்டு இருக்கா? இது வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்களேன், இதற்கு இணையான இரண்டாவது அடியில் பண்பு பயன் ஆகிய சொற்கள் அமைந்து பொருள் தருகின்றன. அதுக்கு ரெண்டாவது அடியில் என்ன இருக்கு? பண்பு பயன் அப்படின்றது குறிப்பிட்டிருக்கா. எனவே இது நிரல்நிறை அணியிற்று. புரியுதா? நிரல்நிறை அணினா என்னன்ட்டு? சார் புரியல சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் சொல்றேன் பாருங்க. மறுபடியும் பாருங்க, தெளிவாக கவனிங்க. அதாவது ஒரு சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வரிசையில நிறுத்தி என்ன பண்ணுவாங்க, அவற்றோடு பொருள் தொடர்புடைய வேறு சொல்ல என்ன பண்ணுவாங்க, அடுத்த வரிசையில் நிறுத்துவதுதான் நிரல்நிறை. பாருங்க, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப அன்புக்கு எது? பண்புன்றது நிரல், அரணுக்கு நிரல் எது? பயன். ஓகேவா? பாருங்களேன், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனது. அன்புடன் வாழ்வதே என்னது? இந்த அன்புடன் வாழ்வதே நம்ம வந்து சந்தோஷமா மேல பாசமா வச்சு வாழ்வதே வாழ்க்கையோட பண்பு. அது வாழ்க்கையோட பண்பு என்னது? அன்போட வாழணும் அப்படின்றதான். அன்புடன் வாழ்வதே வாழ்க்கையின் பண்பு, அறத்துடன் வாழ்வதே வாழ்க்கையின் பயன். குறிப்பிட்டிருக்காங்க. அன்புடன் வாழ்வதே வாழ்க்கையின் பண்பு, அறத்துடன் வாழ்வதே வாழ்க்கையின் பயன் குறிப்பிட்டிருக்காங்களா? அப்ப இதே எழுதணும். ஓகேவா? அடுத்து எடுத்துக்காட்டு பொறுத்தவரை முதலடியில் அன்பு அரண். இதோட முதலடியில் இருக்கு அன்பு அரண் இருக்கா? அன்பு அரண் ஆகிய சொற்கள் அமைந்துள்ளன. இதோட முதலடியில அன்பு அரண் ஆகிய சொற்கள் அமைஞ்சிருக்கு. அதுக்கு இணையான இருக்கு அடுத்த அடியில பண்பு பயன் அப்படின்ற ஆகிய சொற்கள் அமைஞ்சிருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்க? நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இதுதான் என்ன சொல்றாங்க? நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? நிரல் நிறை அணினா எனவே இது நிரல்நிறை ஆகும். அவ்வளவுதான். எடுத்துக்காட்டு பொருத்தம், எடுத்துக்காட்டு விளக்கம், எடுத்துக்காட்டு பாடல், அணி விளக்கம். ஓகேவா? கண்டிப்பா இதெல்லாம் எழுதணும். ஓகேவா? சரி, எடுத்துக்காட்டு உவமைனா என்ன சார்? அதை சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஈஸி தான். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன், போல போன்ற புறைய இதெல்லாம் வந்து ஓம உறுப்புகள். இதெல்லாம் வந்து ஓம உறுப்புகள். இது வெளிப்படையா வந்தா சொல்லுங்க. இது வெளிப்படையா வந்தா என்னது? அது ஓமையணி. வெளிப்படையா இல்லாம மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அவ்வளவுதான். செய்யுளில் அணி விளக்கத்தை சொல்ற மாதிரி அணி விளக்கம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அணி விளக்கம். செய்யுளில் உவமை உவமேயம் இரண்டும், செய்யுள்ள உவமை உவமேயம் இரண்டும் வெளிப்பட்டு ஓமோருப மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமை. ஓமை வெளிப்படையா இருக்கும், உவமேயம் வெளிப்படையா இருக்கும். ஆனா ஓமோருப எப்படி இருக்கும்? மறைஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுது? இந்த உறுப்புகள் என்ன பண்ணுது? மறைஞ்சு வருது. இதெல்லாம் மறைஞ்சு வந்தது அது எடுத்துக்காட்டு ஓமேனி. புரியுதா? அப்ப ஓமேனி என்னது? வெளிப்படையாக வருவது. எடுத்துக்காட்டு ஓமேனி என்னது? மறைந்து வருவது. அதுதானது எடுத்துக்காட்டு ஓமேனி. புரியுதா என்ன சொல்ல வரன்றது? அப்ப எடுத்துக்காட்டு ஓமேனு பாருங்க, அணி விளக்கத்துல செய்யுள்ள ஊமை உவமேயம் இரண்டும் வெளிப்பட்டு ஓமோரு மறைந்து வருது எடுத்துக்காட்டு ஓமேனி. துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் அப்படின்ற ஒரு திருக்குறள் எடுத்துவோம். துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர், துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர். நஞ்சுன்பார் கல்லுண்பவர் அதாவது தூங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களும் செத்துட்டவங்களும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியாது. ரைட்டா? தூங்கிட்டு இருக்கவங்களும் சரி இல்லை செத்துட்டாங்கல்ல அவங்களுக்கு என்ன பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது, அசைவே இல்லாமல் இருப்பாங்க. ஆனா அதே மாதிரி யாரு தண்ணி அடிக்கிறாங்கல்ல அவங்களும் நஞ்சு குடிச்சிட்டு இருக்காங்களே, விஷம் குடிக்கிறாங்களே அவங்களும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்றத திருவள்ளுவர் இங்கே சொல்றாரு. பாருங்களேன், உறங்கியவர் இறந்தை விட வேறுபட்டவர் அல்லர். உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். தூங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க என்னது செத்தவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ரைட்டா? என்னது பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சுண்பவரே. என்னது அந்த கல்லுனா சரக்கு அந்த மாதிரி அந்த பொருள் போதை பொருட்கள்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல அது மாதிரி எடுத்துக்கிறது என்னது நஞ்சுண்பவர். நஞ்சுனா என்னது விஷம் உண்பவரும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா இதுல பாருங்களேன், போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்பு ஒப்ப உரள அற்று தற்று வார்த்தையாச்சும் வெளிப்படையா வந்திருக்கா? வரல. வெளிப்படையா இல்லாம மறைந்து வந்துள்ளது. ஆனா டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? இவங்களை மாறிதான் இவங்க இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனா சொல்லும் போது இந்த வார்த்தை எங்கேயாச்சும் வந்திருக்கா? வரல. அவ மறைந்து வந்துள்ளதுனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி. புரியுதா ஏன் இது வருது அப்படின்றது? அப்ப ஏன் எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்றோம்னு புரியுதா? அப்ப
போல புறைய அன்ன இன்ன மான கடுப்பா ஒப்ப உருள அற்று தற்று இந்த வார்த்தையிலான அது ஓம உறுப்புகள். அப்ப பாருங்களேன், துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர், துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞாற்றும் நஞ்சுண்பவர் கல்லுண்பவர், நஞ்சுண்பவர் கல்லுண்பவர். நடுவுல ஓம உறுப்புன்னு வரும்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல். அப்ப போலன்ற வார்த்தை வந்துச்சுல, கோளுடு நின்றான் இடுவன்றது போலும் தம்மை இகழ்வா, கோளுடு நின்றான் இடுவன்றது போலும் வேலுடு நின்றான் இரவு, போலும்ன்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சா? அப்ப இந்த மாதிரி வார்த்தை வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமேனி, வெளிப்படையா வரல அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமேனி. அவ்வளவுதான். பாருங்க, துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? புரிஞ்சாதான் எடுத்துக்காட்டு ஓமேனி புரியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் எழுதிக்கோங்க இந்த ஓம உறுப்புகள்லாம். ஓகேவா? ஓகே, மறுபடியும் சொல்ற பாருங்க. என்னது எடுத்துக்காட்டு என்னது? போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உருள அற்று தற்று இந்த வார்த்தையில மறைந்து வந்தானது அது எடுத்துக்காட்டு ஓமினி. அவங்க பாருங்க, எடுத்துக்காட்டு ஓமினி விளக்குக அணி விளக்கம் செய்யல ஓமை ஓமையும் ரெண்டுன்னது வெளிப்படையா வருது, ஆனா ஓம உறுப்பே மறைஞ்சு வந்துருக்கு, அது எடுத்துக்காட்டு ஓமினி. துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லார் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பவர் கல்லுண்பவர். சான்று. ஏன் சான்று விளக்கம்? தூங்கிட்டு இருக்காங்களா ஒருத்தவங்க, அவங்களும் செத்துட்டாங்களா ஒருத்தவங்க, அவங்களும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி என்னது, சரக்கு அடிக்கிறவங்களும் நஞ்சு குடிக்கிறாங்களா விஷம் குடிக்கிறாங்களா அவங்களும் பெருசு இல்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா? அணி பொறுத்ததை பாருங்களேன். உவமை என்ன? துஞ்சினார் செத்தாரின் வேலர், தூங்கிட்டு இருக்கவங்களும் செத்தவங்களும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. அதே போலன்ற வார்த்தை என்ன பண்ணுது? மறைஞ்சு வந்திருக்கு. போலன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. எஞ்ஞான்றும் நஞ்சுண்பவர் கல்லுண்பவர். என்னது? எஞ்ஞான்றும் நஞ்சுண்பவர் தான் கல்லுண்பார் அப்படின்றது என்னது? ரெண்டும் சரக்கு அடிக்கிறவங்களும் போதைப் பொருள் எடுத்துக்கிறவங்களும் அந்த நஞ்சு விஷத்தை குடிக்கிறாங்களா அவங்களும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அப்போ ஓம உறுப்பு என்னது? போலன்றது மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது எடுத்துக்காட்டு ஓமேனி. அவ்வளவுதான். புரியுதா? ஓமேனி புரியுதா? அடுத்து தொழில் ஓமேனி அப்படின்னு நான் பார்க்க போறோம். ஓகேவா? தொழில் ஓமேனி என்னன்னு பாருங்களேன். அணி விளக்கம். ஒரு பொருளின் தொழில் அல்லது செயல் காரணமாக அமையும் ஓமை தொழில் ஓமை. ஒரு பொருளோட தொழில் அல்லது செயல். ஓகேவா? ஒரு பொருளின் தொழில் அல்லது செயல் காரணமாக அமையும் ஓமை தொழில் ஓமை அப்படின்னு சொல்றாங்க. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்றது ஒரு திருக்குறள். சான்று. ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பா எழுதணும். சான்று, அணி விளக்கம், சான்று விளக்கம், சான்று விளக்கம்னு போடலாம், எடுத்துக்காட்டுன்னு போடலாம், சொன்னால எப்படி வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? சான்று விளக்கம் போடணும், அடுத்து அணி பொருத்தம் போடணும், இதெல்லாம் போடாம எழுதவே கூடாது. ஓகேவா? அப்ப அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்றது ஒரு திருக்குறள். குளிர்காய்பவர் தீயை விட்டு அகலாமலும் அருகில் நெருங்காமல் இருப்பது போல அரசரை சார்ந்து இருக்க வேண்டும், பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் கூறுகிறது. அரசனை சார்ந்திருப்பவர் அவர்களைப் போல தீயில் இருந்து அகலாது அணுகாது இருத்தல் வேண்டும். இதில் அகழுதல் போன்ற தொழில்கள் உண்மைப்படுத்தப்பட்டுள்ளன என்று இது தொழில் ஓமேனி ஆயிற்று. தொழில் ஓமேனா ஒன்றும் இல்லை. இப்போ என்னது, நீங்க வந்து ஒரு குளிர் நெருப்பை வந்து மூட்டி விட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் குளிர் காஞ்சிருக்கீங்க சின்ன பிள்ளையில? ஓகே, என்னது அப்படின்னா நான் சின்ன பிள்ளை பண்ணுவேன். என்ன அப்படின்னா அடுப்பு பக்கத்துலையோ இல்லை வந்து ஏதாச்சும் வந்து நல்லா வந்து கட்டையெல்லாம் போட்டு எரிப்பாங்க. குளிர் நல்லா வந்து குளிரும் அப்படியே உடம்பு. அப்போ வந்து பக்கத்தில் கொஞ்சம் நெருப்பு பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நெருப்பு பக்கத்தில் போய் உட்காரும். அப்போ நெருப்புக்கு ரொம்ப கிட்ட போயிட்டு என்ன ஆகிடும், சுட்டுடும். என்ன பண்ணுவோம், நம்ம உடம்பு சுட்டுடும். ஓகேவா? அதுக்கு நெருப்பை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டோம் அப்படின்னா குளிர் நமக்கு கிடைக்காது. என்னது, அந்த நெருப்போட அந்த அனல் வந்து நமக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். என்ன பண்ணணும், அதை குளிர் வர அந்த நெருப்பு அனல் அடிக்கிற ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். அது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அரசன்ட்ட இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் என்னது, தொழில் ஓமேனி. பாருங்க, ஒரு பொருளின் தொழில் அல்லது செயல் காரணமாக, ஒரு பொருளோட தொழில் அல்லது செயல் காரணமாக அமையும் உவமை தொழில் உவமை. அந்த மாதிரி அமைகிறதானது ஒரு தொழில் உவமை அப்படின்னு சொல்றாங்க. இதுல அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்ற திருக்குறள் ரொம்ப முக்கியம். ஓகேவா? குளிர்பாய்பவர் தீயை விட்டு அகலாமலும். குளிர் காஞ்சு என்ன பண்றாங்க, தீயை விட்டு வெளில போயிடக்கூடாது. அங்க தீ எஞ்சிட்டு ரொம்ப வந்து அகன்று வந்துடக்கூடாது. அகன்று வந்து என்னது, அந்த அடிக்காது, மறுபடியும் நம்ம குளிர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அது போல நெருங்காமலும் இருப்பது போல அரசரை சார்ந்து இருக்க வேண்டும். அரசன்ட்டையும் அப்படிதான் இருக்கணும். ஒரு மன்னன் இருக்கான் அப்படின்னா ரொம்ப கிட்டக்கும் போயிடக்கூடாது, ரொம்ப அவனை விட்டு எட்டிக்கும் போயிடக்கூடாது. அவன்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸோட தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதா இந்த இடத்துல தொழில் உவமைன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்குன்னு அரசன் அப்படின்றதுக்காக ரொம்ப அவங்க கூட சேர்ந்தும் போகக்கூடாது, அதுக்குன்னு அரசன் தான் அப்படின்னு நமக்காக தூரமாகவும் போயிடக்கூடாது. எப்படி வந்து குளிர்காயும் போது அந்த நெருப்பு அனல் அடிக்கிற அந்த கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஒரு அரசன்ட்டையும் இருக்கணும், ஒரு மன்னன்ட்டையும் இருக்கணும், ஒரு உயர் பதவியில இருக்க ஒருத்தவங்கள்ட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் குளிர்காய்வர் தீயை விட்டு அகலாமலும் அருகில் நெருங்காமலும் இருப்பது போல அரசரை சார்ந்து இருக்க வேண்டும், பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் கூறுகிறது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து அணி பொறுத்ததுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா,
அரசனை சார்ந்து இருப்பவர் அவர்களைப் போல தீயிலிருந்து அகலாது அணுகாது இருத்தல் வேண்டும். அரசரை சார்ந்து என்ன பண்ணணும்? தீயிலிருந்து அகலாது அணுகாது வேண்டும். தீ அந்த தீ அரசன் தான் ஒரு தீன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீல இருந்து என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப எட்டிக்கவும் போயிடக்கூடாது, அவன் கிட்ட போய் ஒட்டிக்கவும் கூடாது. ஒட்டிட்டோம் அப்படின்னா சுட்டுடும். என்னைக்கோ ஒரு நாளா போயிடுவான், சுட்டுடுவான். அதே மாதிரி எட்டி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது? குளிர் அப்படின்றது காய கிடைக்காது. ஓகேவா? இதில் அகலுதல் போன்ற தொழில்கள் ஒப்புமைப்படுத்தப்படுறாங்க. ஆகவே என்னது? இதுதான் தொழில் ஓமையணி. அது ரெண்டு விஷயத்த சிமிலரா சொல்றாங்க. அதுதான் என்னது? தொழில் ஓமையணி. கண்டிப்பா முக்கியம், கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? இதுதான் என்ன சொல்றாங்க? தொழில் ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? எல்லாரும் ஒரு வாட்டி அப்படியே பாருங்க. அப்படின்னு புரியுதா? அப்ப அணி பொறுத்ததுல கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? அப்ப என்னென்ன சார் எழுதணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தொழில் ஓமேனி சான்றோரம் விளக்குக, அணி விளக்கம். ஃபர்ஸ்ட் இது எழுதணும். ஃபர்ஸ்ட் அணி விளக்கம், அதுக்கப்புறம் சான்று விளக்கம், அணி பொருத்தம். ரைட்டா? இது எழுதிடுவீங்களா? வரப்போற ஆஃப் இயர் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. தொழில் ஓமேனி. ஓகேவா? என்னென்ன அணி பார்த்துருக்கோம்? ஓமேனி பார்த்துட்டோம், பொருள் வேற்றுமை அணி பார்த்துட்டோம், தொழில் ஓமேனி பார்த்துருக்கோம். ரைட்டா? இப்போ வேற என்ன? இப்போ சொற்பொருள் பின்வரின் அணி பார்த்துட்டோம், எடுத்துக்காட்டு ஓமேனி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போற அணி என்னன்னா ஏகதேச உருவகணி. சார் ஏகதேச உருவகணினா என்ன சார் அப்படின்னா ஈஸி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் திணை போயிடலாம். ஏகதேச உருவகணி அப்படின்னான்னு பாருங்களேன். அணி இலக்கணம். அணியை பத்தி ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏகதேச உருவகணினா என்னன்னு எழுதணும், அதோட சான்று எழுதணும், அதோட சான்றுக்கான விளக்கம் எழுதணும், அதுக்கப்புறம் அணி பொருத்தம் எழுதணும். ஓகேவா? தொடர்புடைய இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்று உருவப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேசம். ஒரு ரெண்டு பொருட்கள் இருக்கு, அதுல ஒண்ணு மட்டும் தொடர்புபடுத்துறாங்க, இன்னொன்று தொடர்புபடுத்தாம விட்டுறாங்க. இதுதான் ஏகதேச உருவகணி. ரெண்டு பொருள் இருக்கு, அதுல ஒண்ணு மட்டும் தொடர்புபடுத்துறாங்க, இன்னொன்று தொடர்புபடுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி வர்றது என்னது? ஏகதேச உருவகணி. நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையே செடும். அவ்வளவுதான் சான்று. அதுக்கான சான்றுக்கான விளக்கம் என்னன்னு பாருங்களேன். சினம் தன்னை சேர்ந்தாரை அளிக்கும் நெருப்பு, ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுற்றளிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இக்குறட்பாக்கள் சுற்றத்தை தெப்பமாக உருவகப்படுத்தி சினத்தை நெருப்பாக உருவப்படுத்தாமல் விட்டதால் இது ஏகதேச உருவகணி. அது என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தோணியில போறீங்க. ஓகேவா? ஒரு தோணியில தெப்பம், என்னது? ஒரு தெப்பத்துல போறீங்க. ஒரு தெப்பத்துல என்ன பண்றீங்க? துடுப்பை போட்டு போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? என்ன பண்ணுது? ஃபுல்லா நெருப்பு இங்க ஃபுல்லா எரியுது. நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் தொடர்புடைய ஃபர்ஸ்ட் ஏகதேச உருவகணி புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பொருள் இருக்கும். தொடர்புடைய இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொரு என்ன பண்ண மாட்டாங்க? உருவகப்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி உருவகப்படுத்தாம விட்டுறது என்னது? ஏகதேச உருவகணி. அதை கரெக்டா எழுதணும். ஓகேவா? தொடர்புடைய இரு பொருட்கள் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்று உருவப்படுத்தாம விடுவது ஏகதேச உருவகணி. புரியுதா? இது ரொம்ப முக்கியம். இது எழுதாம இருக்கக்கூடாது. ரைட்டா? அப்ப இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே. அடுத்து சான்றுனா சினம் என்னும் சேர்ந்தாரை இனம் என்னும் ஏமா புனையை சுடும். சினம் தன்னை சேர்ந்தாரை அளிக்கும் நெருப்பு. சினம்னா கோபம். ஓகேவா? கோபம் வருதுல, கோபம் என்னது? தன்னை சேர்ந்தாரை அளிக்கும் நெருப்பு. ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுற்றளிக்கும். அதை என்ன பண்ண மாட்டாங்க? அந்த பாதுகாப்பு தெப்பத்தை அந்த சுடுறதை வச்சு என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு இடத்துல தான் சொல்றாங்க, இன்னொரு இடத்துல சொல்லாம விடுறது என்னது? இதுதான் ஏகதேச உருவகணி. ஒரு இடத்துல பொருளை உருவகப்படுத்தி இன்னொரு இடத்துல உருவப்படாமல் விடுவது என்னது? அதுதான் ஏகதேச உருவகணி. புரியுதா? ஏகதேச உருவகணி என்னன்னு இப்ப பாருங்களேன். அதுதான் சுற்றத்தை தெப்பமாக உருவப்படுத்தி நம்ம சுத்தி இருக்காங்கல்ல அவங்கள பத்தி நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தெப்பத்துல போயிட்டு இருக்கீங்க, சுத்தி பார்த்தா நெருப்பு எரியுது. அப்ப என்னது? சினம் தன்னை மட்டும் அழிக்காம தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரையுமே அழிச்சிருது. அதுதான் அதுல சொல்றாங்க. ஓகேவா? அது என்னது? அந்த நெருப்பு தன்னை மட்டும் அழிக்கல, என்னது? அந்த படகோட இருக்க எல்லாரையும் சேர்த்து அழிக்குது. அதுதான் அதுல சொல்ல வருது. ஓகேவா? சினம் என்னும் சேர்ந்தாரை அழிக்கும் நெருப்பு, ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுற்றளிக்கும். அதான் சினம் கோபம். அது என்னது? ஒருவரை அழிக்கும் நெருப்பு. அந்த கோபம் என்னது? ஒருத்தவங்களை அழிச்சிரும். என்னது? நீ கோபப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி இருக்கவன் அழிஞ்சிருவான். அதான் கோபம் தன்னை சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு, ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுற்றளிக்கும். நமக்கு சுற்றத்துல கொஞ்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என்னது? நம்ம கூட சப்போர்ட் பண்ண கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் நீங்க கோபப்பட்டு இருந்தீங்கன்னா அவன் போயிடுவான். என்னது? அது அவனோட அழிச்சிரும், அந்த தெப்பத்தையே அழிச்சிரும். அதுதான் ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுற்றளிக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. அணி பொருத்தம் குறிப்பாக சுற்றத்தை தெப்பமாக உருவப்படுத்தி நம்மளோட சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க? தெப்பம் அப்படின்னு உருவப்படுத்திருக்காங்க. என்னது? சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க? தெப்பம். சுத்தி இருக்கவங்கள தெப்பமாக உருவகப்படுத்தியிருக்காங்க. உருவகப்படுத்தி சினத்தை நெருப்பாக உருவகப்படுத்தாமல், சினம் இருக்குல்ல, சினம் என்னது? அது ஒரு கோபம்.
கோபத்தை வந்து நெருப்பா உருவகப்படுத்தவே இல்லை. கோபத்தை என்ன பண்ணல, அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. ஒரு விஷயத்தை தான் உருவகப்படுத்துறாங்க, இன்னொரு விஷயத்தை உருவகப்படுத்தல. ஒரு விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொரு விஷயத்தை உருவகப்படுத்தாம விடுவது என்னது, அதுதான் வந்து ஏகதேச உருவணி. அப்ப என்ன பண்ணல, சினத்தை வந்து என்ன பண்ணல, அவங்க நெருப்பா உருவகப்படுத்தவே இல்லை. என்னது, சினத்தை வந்து நெருப்பா உருவகப்படுத்தல. இந்த மாதிரி விட்டதுனால இது ஏகதேச உருவகணி. அப்ப பாருங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். புரியுதா? ஏகதேச உருவகணி அப்படின்றது என்ன புரியுதா? கண்டிப்பா ஒரு முக்கியமான ஏகதேச உருவகணி, முக்கியமானது. ஓகேவா? கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா? கண்டிப்பா நான் நடத்தின அணிலாம் நீங்க படிக்காம போயிடவே கூடாது. நான் மொத்தமாவே ஒரு 6-7 அணி தான் சொல்லியிருப்பேன். முக்கியமான அணிகள் எல்லாமே கண்டிப்பா வர ப்ராஃபில் எக்ஸாம்ல கேட்காம இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகேவா? எத்தனை முக்கியம் சார், எத்தனை மிக முக்கியம் சார் அப்படின்னா மிக 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 முக்கியம். ஓகேவா? அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அணி வந்து படிக்காம போகக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே சார் அப்படின்ட்டு அடுத்து நம்ம போறது பாடான் திணையை விளக்குக. அடுத்து நம்ம பாருது என்னது, பாடான் திணை. பாடான் திணைனா என்ன? பாடான் திணை நல்லா பாட்டு பாடுற மாதிரி இருக்கு அந்த வார்த்தை அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, பாடான் என வரும். பாடு பிளஸ் ஆன் அப்படின்னா பாடான். பாடு பிளஸ் ஆன் என்னது, பாடான் என வரும். பாடப்படும் ஆண்மகனது சிறப்பியல்புகளை கூறும் திணை பாடான் திணை. அதாவது ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கான், அவனோட வீரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த அவன் எப்படி தெரியுமா, கொடையெல்லாம் வாங்கி வாரி வழங்குவான். அவன் முன்னாடி போருக்கு முன்னாடி அவன் தான் போய் நிற்பான். அந்த மாதிரி ஒரு ஆண்மகனோட அவனோட வீரம் எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீரத்தெல்லாம் வந்து பேசுறதுதான் இது பாடான் திணை. பாடான் என வரும் பாடப்படும் ஆண்மகனது சிறப்பியல்புகளை கூறும் திணை பாடான் திணை. பாடான் திணை பாடுவதற்கரிய ஒரு ஆண்மகனின் வேந்தன். வேந்தன் அப்படின்னா மன்னன் அர்த்தம். மன்னன் அல்லது அரசன் யாரான குறிப்பிடும். பாடான் திணை பாடுவதற்கரிய ஒரு ஆண் மகனின் வேந்தர் சிறப்பியல்புகளை கூறி அவனது வீரத்தையும், அவனோட வீரம் எப்படி இருக்கு தெரியுமா, அவன் எத்தனை பேரை கொள்ளுவான் தெரியுமா ஒரே நேரத்துல, அவனோட புகழ், அவன் எப்படிலாம் எந்த மாதிரிலாம் அவன் இருந்தான் தெரியுமா, அவன் மக்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்தான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வள்ளல். கொடை வன்மை. அவன் அதை வந்து யாராச்சும் பாட்டு போனாலே இருக்கிற பொருள்லாம் எடுத்து கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு கொடை வள்ளல் கொண்டவன் என்று குறித்து பாடப்படுவதுதான் இது பாடான் திணை. ஒரு ஆண் மகன், அதாவது இந்த ஒரு மன்னன் எப்படிலாம் இருந்தான், அவன் எப்படிலாம் வாழ்ந்தான், அவனோட கொடைத்தன்மை எப்படி இருந்துச்சு, அவனோட வள்ளல் தன்மை எப்படி இருந்துச்சு, அதை பத்தி எல்லாம் சொல்றது எது, பாடான் திணை. புரியுதா? அதுதானே சொல்றாங்க பாடான் திணை அப்படி சொல்றாங்க. பாடு பிளஸ் ஆண் பாடான் என வரும். பாடப்படும் ஆண்மகனது சிறப்பியல்புகளை கூறும் திணை பாடான் திணை. பாடான் திணை பாடுவதற்கே ஒரு ஆண்மகனின் சிறப்பியல்புகளை கூறி அவனது வீரத்தையும் புகழையும் கொடை வள்ளலையும் குறித்து பாடுவது என்னது பாடான் திணை. ஆண்மகனது ஒழுங்கலாற்றை கூறுவது பாடான் திணையின் நோக்கம். ஒழுங்கலாறு அப்படின்னா அவனோட கொடை வள்ளல், அவனோட வீரம், அதை பத்தி சொல்றதுதான். ஓகேவா? அப்ப இப்போ வந்து அது பேசிக்கா பார்த்தோம். இதுல தான் நம்ம பார்க்க போறோம். பாடான் திணையை சான்றுடன் விளக்குக. திணை விளக்கம். ஓகேவா? திணை விளக்கம் கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? நீங்க வந்து எப்படி அங்க வந்து அணி விளக்கம் எழுதிங்களோ அதே மாதிரி இங்க திணை விளக்கம் கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. ஒருத்தவங்களோட புகழ், அவனோட புகழ் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அவனோட வீரம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அவனோட கொடை தன்மை எப்படி தெரியுமா இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படையா சொல்றது என்னது, இயல்புகளை சிறப்பித்து கூறுறது பாடான் திணை. அதுக்கான சான்று என்ன சார் அப்படின்னா, காயின நிறுத்து கவலம் கொலினே என தொடங்கும் புறநானூற்று பாடம் அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? சான்று கண்டிப்பா எழுதணும். அதோட விளக்கம் அப்படின்னு பாருங்களேன். வறியவருக்கு வாயிலை அடைக்காத வள்ளல் தன்மை உடையவன் அதிகமான். அது யாராச்சும் ஒருத்தவங்க சாப்பாடு கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் டோரை வந்து அடைச்சிட மாட்டான். அவனோட டோர் எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும், அவனோட கதவு எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும். அதிகமான் விரைந்து சேரை செலுத்தும் வலிமை வாய்ந்த அதிகமான் அறிவும் புகழும் வீரமும் வாய்ந்த அதிகமான் என புகழ்ந்துக்கிறான். அவன் அந்த அதிகமான் எப்படி தெரியுமா இருப்பான், அந்த அதிகமான் நெடுமான் அஞ்சியே அப்படின்ற அந்த அரசன் எப்படி தெரியுமா இருப்பான், யாராச்சும் ஒருத்தவங்க வரிய பொருள் வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், வீட்டை வந்து அவனோட கோட்டை கதவை கூட அடைக்க மாட்டான். யாராச்சும் வந்தா வந்து என்ன பண்ணுவான், சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பொருள் தரணும் அப்படின்றதுக்காக இருப்பான். அவனோட கொடை எப்படி தெரியுமா இருக்கும், அவனோட வீரம் எப்படி தெரியுமா இருக்கும், அவனோட வள்ளல் தன்மை எப்படி தெரியுமா இருக்கும், அவனோட அருள் எப்படி தெரியுமா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றதானது பாடான் திணை. அதான் வறியவருக்கு வாயிலை அடைக்காத வள்ளல் தன்மை உடையவன் அதிகமான் விரைந்து தேரை செலுத்தும் வலிமை வாய்ந்தவன். அது அந்த தேரை வந்து எப்படி வலிமை வாய்ந்ததா செலுத்துவான் அந்த தேரை, அந்த மாதிரி வந்து ஒரு வலிமையோட இருப்பான். அதிகமான அறிவும் புகழும், என்னது அறிவு இருக்கு அவனுக்கு, அவ்வளோ அறிவு இருக்கு, அவ்வளோ புகழ் இருக்கு, அவ்வளோ வீரம் இருக்கு, வாய்ந்த அதிகமான் என புகழ்ந்து கூறியுள்ளார். இதுதான் பாடான். அதான் ஒரு ஆண்மகனோட ஒழுகலாறுகளை அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை அதை பத்தி சொல்றது. ஓகேவா? இப்பாடல் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பியின் நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவதால் இது பாடான் திணை. பாண்டிய மன்னன் யாரு, அறிவுடை நம்பியோட நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறதுனால இது வந்து பாடான் திணை ஆயிற்று. ஓகேவா? சார் என்னோட கைட்ல என்னோட நோட்ஸ் இந்த மாதிரி இல்ல சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து செவியறிவு துறையை சான்றுடன் விளக்குக. செவியறிவு துறைனா என்ன சார் அப்படின்னா, அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யும் போது அவன் கேட்க அறிவுறுத்தல் செவியறிவு துறை.
ஒரு அரசன் எப்படி செய்யணும், ஒரு விஷயத்தை எப்படி நீ செய்யணும், அது வந்து என்ன எப்படி தெரியுமா நீ செய்யணும் அப்படின்றத அது முறை தவறாம இப்படிதான் நீ கடமையை செய்யணும் அப்படின்றது அறிவுறுத்தல், அரசனுக்கே அறிவுறுத்துதல் எது, அதுதான் செவியறிவுத்துறை. ஒரு திணை பார்த்துறோம், ஒரு துறை பார்க்குறோம். ஓகேவா, அதுல இருந்து துறை விளக்கம் அப்படின்றது பார்த்தாச்சு. அடுத்து சான்று அப்படின்றது பார்க்க போறோம். அப்ப என்ன பாருங்க, துறை விளக்கம் பாருங்க. அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்துதல் என்னது, செவியறிவுத்துறை. காயின நறுத்து கவலம் கொள்ளினே என தொடங்கும் புறநானூற்று பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரைட்டா? அப்ப சான்று விளக்கம் பாருங்க. வாயிற்காவனிடம் ஔவையார், உன் மன்னன் அதியமான் பரிசில் வேண்டி வருவோருக்கு வாயிலை அடைக்காதவன், கவிதையின் சிறப்பறிந்து பரிசு அளிக்க வல்லவன், வறுமையில் வாடுவோருக்கு காவலன் என கூறி பரிசு பெற வேண்டி நிற்பதாக இப்பாடல் அமைகிறது. என்னது, யாராச்சும் வந்தா கூட என்ன பண்ண மாட்டான், அவன் வந்து என்னது அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டான். யாராச்சும் வந்தா கூட பரிசுகள் பொருட்கள் அந்த மாதிரி கொடுப்பான், அந்த மாதிரி உள்ளவன் அப்படின்றத சொல்றாங்க. அரசன் அறிவில் குறை, அதான் இந்த மாதிரி அரசன் வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி இருக்கான், அவன் வந்து அறிவுல சிறந்தவன், அந்த மாதிரி வந்து கொடைவள்ளல் சிறந்தவன், இந்த மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க பாருங்க, துறை பொருத்தம். அரசன் அறிவில் குறைந்தவனாகிய முறை அறியாத சுற்றத்தோடு ஆரவாரமாக குடிமக்களின் அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புவது, யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் வீணாக்குவது போன்றது. அரசன் தானும் பயனடைய மாட்டான், நாட்டு மக்களும் துன்புறுவர் என அறிவுறுத்தும் பாடல் செவியறிவுத்துறை. அதாவது இந்த மாதிரிலாம் வந்து ஔவையார் என்ன பண்றாங்க, உங்க அரசன் எப்படி தெரியுமா இருக்கான், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்ல விஷயமா சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து உங்க அரசன் எப்படி தெரியுமா, நீ வரும்போதே நான் தான் ஔவையார்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் மன்னன் வச்சுக்கோங்க, நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி வந்து மன்னா நீ எப்படி தெரியுமா, நீ வந்து யாராச்சும் பொருள் வாங்கலாம்னு வந்தா கூட நீ உன்னோட கேட்டை கூட அடைக்கிறது இல்லை, உன்னோட பலர்புகு வாயில் குரு அடைக்கும், அது மாதிரி வந்து அதை நீ வந்து என்ன பண்ற, அந்த கதவை கூட நீ திறக்கிறது இல்லை, உன்னோட போர் யாரு கூட வரலாம் அந்த மாதிரி கூட நினைக்காம என்ன பண்ண மாட்டேற, நீ அந்த டோரை கூட வந்து அடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கிற ஆளு, உன்னோட வீரம் எப்படி தெரியுமா இருக்கு, உன்னோட புகழ் எப்படி தெரியுமா இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், உங்களை போட்டுறேன். நீங்க தான் மன்னன்னு வச்சுக்கோங்க, நான் தான் ஔவையார்னு வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களை வந்து போட்டுறேன். போற்றி முடிச்சுட்டு நான் சொல்றேன், ஆனா நீ ஒரு விஷயம் பண்ற, என்னது, முறை தெரியாம என்ன பண்ற, வரி விதிக்கிற நாட்டு மக்கள்ல. இந்த மாதிரி நாட்டு மக்கள்கிட்ட வரி விதிக்கிறது எதுக்கு சமம் தெரியுமா, ஒரு யானை இருக்குல்ல, அந்த யானை ஒரு நிலத்துல புகுந்து என்ன பண்ணுது, அது வந்து என்ன பண்ணுது, அந்த நிலத்துல உள்ள சாப்பிட நினைக்குது. ஆனா சாப்பிட நினைக்கும் போது என்னது, அது 4 காலில் என்ன பண்ணுது, இருக்கிற எல்லா நிலத்துல உள்ள பயிர்களை நாசம் செய்யுது. அது மாதிரி என்னது, உனக்கும் பயன்பட மாட்டுது, மக்களுக்கும் பயன்பட மாட்டுது. இந்த மாதிரி இருக்கியே, இந்த விஷயத்தை நீ மாத்தணும் அப்படின்றத ஒரு அறிவுரையை கூறுற மாதிரி இருக்கு, ஒரு கடமையை சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது என்னது, அதுதான் செவியறிவுத்துறை. புரியுதா? செவியறிவுத்துறை என்னது, ஒரு அரசனுக்கே ஒரு மன்னனுக்கே ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்றதுதான் அது செவியறிவுத்துறை. புரியுதா? அரசன் அறிவில் குன்றவனாகி முறையறியாத சுற்றத்தோடு ஆரவாரமாக குடிமக்கள் அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரி திரட்ட விரும்புவது, யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கு பயன்படாமல் வீணாக்குவது போன்றது. அரசன் தானும் பயனடைய மாட்டான், நாட்டு மக்களும் துன்புறுவர் என அறிவுறுத்துவது இப்பாடல் செவியறிவுத்துறை ஆகும். புரியுதா? அடுத்து பொருள்மொழி காஞ்சித்துறை என்ன சார், பொருள்மொழி காஞ்சித்துறை கடைசியா உள்ளது. மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக் கூறுவது பொருள்மொழி காஞ்சித்துறை. மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை வந்து எடுத்துக் கூறுறது என்னது, பொருள்மொழி காஞ்சித்துறை. அதோட விளக்கம் சான்று பாருங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் என தொடங்கும் புறநானூற்று பாடல். மக்களுக்கு இந்த மாதிரிதான் வந்து நல்லது செய்யணும் அப்படின்றத விஷயத்த நெறிகளான வழின்னு அர்த்தம். நெறியானதே வழி அப்படின்னு அர்த்தம். சொல்றதானது பொருள்மொழி காஞ்சித்துறை. உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தத்தை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. ஓகேவா? இந்திரம் வந்து புறநானூற்று பாடல். பாடல் பொருள் என்னன்னா, சான்றோர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அமிர்தம். ஓகேவா? அமிர்தம் வந்து 100 வருஷம் வாழலாம், நம்ம உடம்புல ஏதாச்சும் நோய் இருந்துச்சுன்னா சரி பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கிது. ஓகேவா? அமிர்தமா கிடைச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க, தான் மட்டும் உண்ண மாட்டாங்க. சான்றோர் நான் வச்சுக்கோங்களேன், என்னது எனக்கு ஒரு அமிர்தமே கிடைச்சாலும் நான் மட்டும் அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். சோம்பலோட இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, சோம்பலோட இருக்க மாட்டாங்க. அது என்ன பண்ண மாட்டாங்க, சோம்பலா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. புகழ் வரும் எனில் உயிரையும் கொடுப்பார். எனக்கு புகழ் வரும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் உயிரை கூட கொடுப்பேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஓகேவா? பழி விரும்பினில் உலகத்தையும் ஈடாக கொடுத்தாலும் அதற்கு எடுக்க மாட்டார்கள். தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்பவர். எனக்கு பழி வரும் அப்படின்னா என்ன பண்ண மாட்டேன், எனக்கு இந்த உலகத்தையும் ஈடாக கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எனக்கு பழி வரும் அப்படின்னா அந்த உலகத்தையும் ஈடாக கொடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஓகேவா? அடுத்து உலகத்தையே ஈடாக கொடுத்தாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. தமக்கென வாழ, எனக்கு மட்டும் எனக்கான, நான் செல்ஃபிஷா இருக்க மாட்டேன், மற்றவங்களுக்காகவும் நான் வாழுவேன் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? பொருள் தமிழ் என்னன்னு பாருங்களேன். சான்றோர் எங்கன வாழ வேண்டும் என்று உணர்த்தி இருப்பதால் இது பொருள்மொழி காஞ்சித்துறை. சான்றோர் எப்படிலாம் வாழணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறதுனால என்னது, இது பொருள்மொழி காஞ்சித்துறை. புரியுதா? ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது கேட்க போறாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஓகேவா? அணிகள் பார்த்துருக்கோம், திணை பார்த்துருக்கோம், துறை பார்த்துருக்கோம். கண்டிப்பா கேட்க போறாங்க. கண்டிப்பா வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல இருக்க போது கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஓகேவா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நன்றி நன்றி வணக்கம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.